Hi guys, welcome to Mumbai Training Academy. So guys, இன்னைக்கு GS Short 73ல நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம்னு பாத்தீங்கன்னா, ஒரு போலீஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கு ஏஜ் கிரைட்டீரியான்றது முக்கியமா இருக்கு. இந்த வயதுக்காரவங்க தான் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இந்தியாவினுடைய முக்கிய துறைகளுக்கு போய் பதவி வகிக்க போறவங்களுக்கு வந்து ஏஜ் கிரைட்டீரியன் வைப்பாங்களா? சோ வயது வரம்புகள் இருக்கு. அந்த வயது வரம்புகள் என்னன்றதான் பார்க்க போறோம். ஏன்னா இது நாலு பேர் பொறுத்துக்க தவறான இணை அறிதல் அல்லது கூற்று சம்பந்தமான கேள்விகள் கேட்டாங்கன்னா தப்பு பண்ணக்கூடாதுங்க. ஓகேவா? நல்ல மார்க்ஸ் எடுக்கணும். ஃபர்ஸ்ட் நாட்டினுடைய உயர்ந்த பதவி, அதாவது மூத்த குடிமகன் என்று பலராலும் அறியப்படக்கூடிய குடியரசுத் தலைவர் ஆகணும்னாலும் சரி, இல்ல துணை குடியரசுத் தலைவர் ஆகணும்னாலும் சரி, இல்ல இந்த தமிழகத்திற்கோ இல்ல வேற சில மாநிலங்களுக்கோ நீங்க ஆளுநர் ஆகணும்னாலும் சரி, சோ இது எந்த வயசு உனக்கு எவ்வளவு வயசு மினிமம் தேவைப்படுது? 35 வயது கம்பல்சரி தேவைப்படுது. சரியா? சோ 35 ஏஜ் இருந்தாதான் உனக்கு ஒரு நாட்டினுடைய குடியரசுத் தலைவர் ஆகிறதோ அல்லது துணை குடியரசுத் தலைவர் ஆகிறதுக்கோ அல்லது ஆளுநர் ஆகிறதுக்கோ தகுதி வந்ததா கருதப்படுது. அப்ப இதுதான் முக்கியமான 3 பதவி. என்னென்ன? குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், ஆளுநர். சோ இதுக்குள்ள 35 வயது. சரிங்க சார், நான் வந்து தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் ஆகணும்னு நினைக்கிறேன், இல்லனா லோக்சபாக்கு நான் எம்பியா போகணும்னு நினைக்கிறேன், இல்லனா நான் வந்து இந்த தமிழ்நாடு சட்டமன்றத்துக்காக அட்லீஸ்ட் இப்ப டிவிகே சார்பில் நான் ஜெயிச்சு போகணும்னு நினைக்கிறேன். சோ இந்த மாதிரி இந்த 3 பதவிக்கு நான் போகணும்னு நினைச்சா எவ்வளவு எனக்கு குறைஞ்சபட்ச வயசு இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணும் இல்லைங்க, குறைஞ்சபட்ச வயசு 25 வயது. அப்ப இந்த 3 காரவங்களுக்கும் எவ்வளவு கேளும்? முதலமைச்சர் ஆகணும்னாலும் சரி, லோக்சபா எம்பி ஆகணும்னாலும் சரி, இல்ல தமிழக சட்டமன்றத்துக்கு நீ ஒரு உறுப்பினரா போகணும்னா, எம்எல்ஏவா போகணும்னாலும் சரி, உனக்கு குறைஞ்சபட்சம் 25 வயது இருக்கணும். அப்ப நான் ராஜ்யசபாக்கு எம்பியா போகணும்னு நினைக்கிறேன் சார், எனக்கு லோக்சபா வேணும், நான் ராஜ்யசபாக்கே டைரக்டா போகணும்னு நினைச்சா உனக்கு எவ்வளவு வயசு பூர்த்தியா இருக்கணும்னு பாத்தீங்கன்னா 30 வயது. நல்லா ரவுண்ட் பண்ணி வச்சுக்கோங்க, 30 ஏஜ் கம்ப்ளீட்டா இருக்கணும். புரியுதுங்களா? சோ அதே மாதிரி எம்எல்சினா ஒண்ணுமே இல்லமா, சட்ட மேலவை. அதாவது தமிழக மாநிலத்துல சட்ட மேலவை ஒழிக்கப்பட்டுருச்சு, ஆனா ஒரு 6 மாநிலத்துல இன்னும் இந்தியாவில் இருக்கு மேலவை. ஆனா தமிழகத்துல இல்ல, எம்ஜிஆர் உடைய காலகட்டத்திலே அது ஒழிக்கப்பட்டுருச்சு. ஆனா அந்த சட்ட மேலவை இருந்திருந்தா அதுக்கு நீங்க போனாலும் எவ்வளவு வேணும்? 30 ஏஜ் கம்ப்ளீட் ஆயிருக்கணும். சோ பிரதமருக்கு மட்டும் 2 ஏஜ், ஒன்னு 30, இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா 25. அப்ப மினிமம் பிரதமர் ஆகிறதுக்கு 25 வயசாவது தேவைப்படும். ஏன்னா லோக்சபாவில இருந்து தேர்ந்தெடுக்கப்படக்கூடியவர் பிரதமர் ஆகக்கூடிய பட்சத்துல 25 வயது பூர்த்தி அடைந்தவராக இருக்கணும். இல்ல ராஜ்யசபால இருந்து பிரதமரை தேர்ந்தெடுக்கலாம்னு சொல்றாங்க. சோ அப்படி இருந்தா 30 வயது பூர்த்தி அடைந்தவராக இருக்கணும். இந்த 2 விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், ஆளுநர் 35, முதலமைச்சர், எம்பி, எம்எல்ஏ. சோ ராஜ்யசபாக்கு போனா 30. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்ப நான் சொன்னல அந்த சட்டமேலவை வந்து இருக்குன்னு 6 மாநிலத்துல இருக்கு. அதாவது இந்தியாவில 6 மாநிலத்துல இன்னும் நடைமுறையில இருக்கு. அது ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு கும்பேட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். கும்பேட் அப்படின்னா என்னன்னா, ஏன்னா எந்த மாநிலத்தை குறிக்குதுன்னா ஆந்திர பிரதேசத்தை குறிக்குது. ஏன்னா எந்த மாநிலம்? ஆந்திரா. சரியா? டீனா எதை குறிக்குதுன்னு பாத்தீங்கன்னா, ஆந்திரா கூட இன்னொரு மாநிலம் என்ன தெலுங்கு பேசும்? தெலுங்கானா. சோ இந்த 2 ஞாபகம் வச்சுப்பீங்களா? அடுத்தது கேனா நம்மளுடைய அண்டை மாநிலமான இன்னொரு மாநிலம் இருக்கு, அது என்னன்னு பாத்தீங்கன்னா கர்நாடகம். சோ இவங்க குறிப்பாங்க. அப்போ யூனா என்னன்னு பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம். சோ இவங்களையும் சட்ட மேலவை இன்னும் இருக்கு, உத்தரப்பிரதேசம். சோ அதே மாதிரி எம்னா என்னன்னு பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா. சோ மகாராஷ்டிரத்திலயும் இன்னும் இருக்கு, மகாராஷ்டிரம். சரியா? அடுத்தது பீனா என்னன்னு பாத்தீங்கன்னா பீகார். சோ இந்த 6 மாநிலங்கள்ல தான் இன்னுமே சட்ட மேலவை வந்து நடைமுறையில இருக்கு. அப்ப அந்த 6 மாநிலத்தை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான ஷார்ட்கட் என்ன? கும்பேட் அப்படின்றது. கர்நாடகம், உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, பீகார், ஆந்திரா, தெலுங்கானா. சரியா? சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ஷேர் பண்ணிக்கோங்க. எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.